பெரிய வீடு திறந்திருந்தது. நேற்று வரை அந்த தரகர் வந்து பார்க்கும்போது பூட்டியே இருந்தது. வீட்டுக்குள் இருந்து ஏதோ டப் டப் என்று அடிக்கும் சத்தம் கேட்டு பெரிய தள்ளுக்கேட்டை தள்ளிவிட்டு உள்ளே வந்தார் தரகர். வீட்டினுள் வந்ததும் தான் தெரிந்தது வேலையாட்களை வைத்து வீட்டை சுத்தம் செய்வது. வீட்டுக்குள் ஏதோ நிழலாட சோஃபாவில் இருந்த 6 அடி உயர மாநிறத்துக்கு சொந்தக்காரன் திரும்பி பார்த்தான். அடடை, வாங்க பெரியவரை, என்ன இந்த பக்கம்? வீடு முழுக்க அவ்வளவு தூசும் தும்பும் அடைந்து கிடக்கிறது இல்லையா தம்பி? நான் மாதம் ஒரு முறை வருகிறேன். வீட்டுக்கு வரும்போது தானே இதையெல்லாம் பார்க்க முடியும். ஒரு பெண் இந்த வீட்டில் வாழ்ந்தால் தானே வீடு வீடாக இருக்கும். அதை விட்டுட்டு சொல்லுவீங்க. முதல்ல போறீங்களா இந்த கதையை நிறுத்திட்டு? தம்பி, வீடு குடி வந்து 1 வருடம் ஆயாச்சு. காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு ஏன் தம்பி இப்படியெல்லாம் சொல்லுவழி கேட்காம இருக்கீங்க? ஐயா, நான் வளர்ந்த விதம் அப்படி. என்னத்தை வளர்த்த விதம்? நமக்கு என்று ஒரு சொந்த பந்தம் இருக்க வேண்டாமா? வேண்டாம் பெரியவரை. தாய் தந்தை இழுத்து அனாதை மடத்தில் அனாதைகளோடு நானும் உறவு இல்லாத அனாதையாக வளர்ந்தேன். ஒரு வாய் சோற்றுக்கு சிரமப்பட்டேன். இந்த உலகம் என்னை அனாதை பயலே என்றுதான் அழைத்தது. கோபத்தில் என்னை அனாதை நாயே என்றுதான் திட்டியது. இப்போது பாருங்க சார், வாங்க சார், உட்காருங்க என்று பச்சை கம்பளம் விரித்து வரவேற்கிறது. உறவு எல்லாம் எதற்கு பெரியவரே? என்னுடைய கடின உழைப்பு என்னை தலை நிமிர வைத்துள்ளது. எந்த ஒரு சொந்த பந்தமும் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்த தரகன் சொல்லுக்காவது மதிப்பு தரக்கூடாதா தம்பி? எனக்கு பல விதங்களில் நீங்கள் உதவி இருக்கிறீர்கள் பெரியவரை. இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான் இருக்கேன். எனக்கா? சம்மதிப்பானா அவன்? எனக்கா? உங்களுக்கு என்ன தம்பி குறைச்சல்? எனக்கு இந்த கல்யாணம் என்கிற மாய விளையாட்டு சரியாக வருவது போல தோணலை. ஏன்னா என்னோட உலகமே வேறு. உங்களோட உலகம் எது தம்பி? அந்த உலகத்தை பற்றி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட உலகத்தில் நான் ஒரு ஃப்ரீ பேர்டு. அந்த உலகத்தில் நான் மட்டும்தான் சிறகு விரித்து பறந்து செல்வேன். அப்போ அந்த உலகத்தில் வீடு வாங்கி போட்டிருக்கலாம் இல்லையா? அவரை திரும்பி பார்த்தவன் நான் வீடு வாசல் இல்லாதவன் இல்லை. எனக்கும் கிராமத்தில் வீடு வாசல் இருக்கு என்று சொல்லத்தான் எல்லோரையும் போல் நானும் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை என்று என்னோட வீட்டுக்கு வந்து போய் இருக்கலாம். அதற்குத்தான். அப்படின்னா அவங்க இங்கே வந்து பார்க்கவா போகிறாங்க? இங்கே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் இந்த வீட்டில் தங்க மாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா நான் அவங்க வீடுகளுக்கு போக மாட்டேன். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா உங்களை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார்களா? என்ன நினைக்க போகிறாங்க? இவ்வளவு பெரிய வீடு போட்டிருக்கான். வீட்டை பாதுகாக்க மனைவி மக்கள் இல்லை. இவனெல்லாம் ஒரு அதிகாரி. நம்ம போய் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்க மாட்டாங்களா? அதிர்ச்சியில் பார்த்தான் இளங்கோ என்னும் நாமம் தரித்த அழகன். உங்ககிட்ட வச்சு பேசாட்டியும் நீங்கள் கவனிக்காத நேரம் அவர்களுக்குள் பேசலாம் இல்லையா தம்பி? உங்களை பற்றி எந்த விபரமும் தெரியாத இடத்திலும் கூட உங்களின் பெயரை கெடுக்க ஆட்களும் வரலாம் இல்லையா? அதற்கு நம்ம ஏன் வழிவகுக்கணும்? நம்ம கதையே சரி. வர பார்த்திட்டோம்னா நம்ம யாராலையும் சுட்டி காட்ட முடியாது இல்லையா? ஒரு கணம் திகைத்தவன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். அவன் நிலையை பார்த்த தரகர், தம்பி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. என்ன கேட்டீங்க பெரியவரை? உங்கள் கல்யாணம் பற்றி. குனிந்து தரையை பார்த்து கொண்டு இருந்தவன் மெதுவாக நிமிர்ந்தான். அவரை ஒரு நிமிடம் பார்த்தவன், ஐயா பெரியவரை, எனக்கு பொண்ணு பாருங்க. ஆனால் ஒரு நிபந்தனை. என்னை பற்றி அத்தனை உண்மைகளையும் அந்த வீட்டில் நீங்கள் சொல்லியிருக்கணும். முக்கியமாக எனக்கு நீங்கள் பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? தொடரும். எனக்கு நீங்கள் பார்க்க போகிற பொண்ணு என்னை போல் இருக்க வேண்டும். என்னை போன்று அவள் உயரமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கலராகவோ அல்லது உயரம் குறைவாகவோ இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா தம்பி? நோ, சொன்னது போல் பாருங்க. இல்லாவிட்டால் விட்டு தள்ளுங்க. இல்லை தம்பி, பார்க்கிறேன். இவ்வளவு தானே, கிளம்பட்டுமா? தரகர் எழுந்து நிற்க, உட்காருங்க பெரியவரே, இன்னும் நான் சொல்லி முடியலை. அவரை பிடித்து உட்கார வைத்தான். தந்தை தாய் மற்றும் உடன்பிறப்புகளுடன் பிறந்தவளாகவும் நல்ல வசதி படைத்தவளாகவும் நன்கு படித்தவளாகவும் இருக்க வேண்டும். கடைசியா என்னை விடவும் 2 வயது குறைந்து 25 வயது உடையவளாக இருக்க வேண்டும். ஏன் தம்பி இப்படி? ஒன்றும் அவசரமில்லை, மெதுவா பாருங்க. அது இல்லை தம்பி, நீங்கள் மது மாது சூது புகை இல்லாதவங்க.
ஒருவேளை அவன் திரும்பி பார்த்து உதடு பிரித்து லேசாக சிரித்தவாறே தலையாட்டினான். தம்பி, பெண்ணின் குணம் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தேவையில்லை. என்ன இது, பெரிய திட்டம் ஏதாவது வச்சிருக்கானா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வர்றேன் தம்பி. வாசல் வரை வந்தவரை, ஐயா, அவர் திரும்பி பார்க்க, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். இப்பவும் சொல்கிறேன், ஒன்றும் அவசரமில்லை, மெதுவாக பாருங்க. அவர் கையில் ஒரு 500 ரூபாய் தாளை அழுத்தினான். இல்லை தம்பி, உங்களுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து நல்ல குடும்ப பெண்ணாக பார்த்து மனமுடித்து வைப்பது என்னோட கடமை. அதை நான் நடத்தி காட்டுவேன். சரி பெரியவரை. ஏதோ கடமைக்கு சிரித்தான். அடுத்த வாரமே உங்களுக்கு வரன் அமைந்து விட்டால் என்ன செய்வது? எனக்கு தகவல் தாங்க, உடனே கிளம்பி வர்றேன். அவர் கிளம்பியதும் வீட்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். என்ன செய்வது? எங்கே போய் தேடுவது? நல்ல பையன், இந்த பையன் வாழ்வை நரகமாக்கி விடக்கூடாது. மெதுவாக அலசி அலசிதான் பொண்ணு பார்க்க வேண்டும். யோசித்தவாறே நடந்த தரகர் அந்த வீட்டின் முன்னால் வந்து உட்கார்ந்தார். தெரு வழியே மீன் வாங்க வருவோரையும் போவோரையும் கவனித்தவாறு இருந்தார் தரகர். திடீரென அந்த வழியாக வந்த கமலம், என்ன தரவுக்காரரை, இந்த பக்கம் ஒரு பையனுக்கு சம்பந்தம் பார்க்க வந்தேன். எப்படி, பார்த்தாச்சா? இனிதான் பார்க்கணுமா? தரகர் விவரம் கூறவும், ஓ, நம்ம நடராஜன் வாத்தியார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. நடராஜன் வீட்டுக்கு போங்க. சரி தாயி, அங்கே போகிறேன். பஸ் ஏறி அந்த ஊருக்குள் வந்தவர் நடராஜன் வீட்டை கண்டுபிடித்து வீட்டின் முன்னால் வரவும், வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த நபரை கண்டு அதிர்ந்தார். இவன் எப்படி இங்கு வந்தான்? அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த நபரும் இவரை பார்க்க, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இந்த வேளையில் சண்டை சச்சரவர்கள் வரும் போலும் வந்தவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். பொன்னா இவள், பேயாக இருப்பாள் போல, ஏன் சரிபட்டு வராதோ? இவரும் பதிலுக்கு பாட, வாய் நீளம், நீயும் இந்த பொண்ணைத்தான் பார்க்க வந்தாயா? இருவரும் சகஜமாக ஒரு ஆள் துப்பு சொல்லிச்சு, ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். சரிக்கு வராததை கட்டி வச்சு அடுத்தவன் சாபங்களை வாங்கி காலம் பூரா கண்ணீர் வடிக்கவா முடியும்? சரி, வேறு பொண்ணுங்களை தேடி பார்த்துட்டு போகிறது. இருவரும் மனக்கசப்பை மறந்து நட்புடன் கைகுலுக்கி விடைபெற, நம் ஆளு மட்டும் அந்த ஊரை சுற்றி கொண்டிருந்தார். அந்த மச்சு வீட்டு திண்ணையில் கால் நீட்டி உட்கார்ந்து பீந்து போன தலையணை உரையை ஊசி நூல் கொண்டு தைத்தவாறு தெருவையே பார்த்திருந்தாள் கோசலை பாட்டி. அங்கும் இங்கும் அலைந்து திரியும் தரகரை பார்த்து, யோ தரகரையா, ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சதோட நம்ம கடமை முடிஞ்சது. இந்த ஊரை வேண்டாமனு போயிட்டீரென்ன? பாட்டியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டவர், வேலை கொஞ்சம் கூடி போச்சு, அதுதான் இப்போ வந்துட்டேனே. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். பொண்ணா? பார்த்தாச்சா? இனிமேல் தானா? இப்போதான் பார்க்க வந்தேன். நடராஜர் வாத்தியார் மகளை சொன்னாங்க. அந்த பிள்ளைய பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். வீடு தெரியலை. அது வேண்டாம், பையன் தொலைஞ்சு போவான். இந்த வீட்டில் ஒரு நல்ல பொண்ணு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை கட்டி தருவாங்களான்னு தெரியாது. மெதுவாக போய் கேட்டு பார்க்கறது என்றவாறு கண்ணால் அந்த வீட்டை அடையாளம் காட்டினாள் பாட்டி. சரி, முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த கேட் வாசலில் இருந்து அழைப்பு மணியை தரகர் அழுத்தியதும், யார் வந்திருக்கீங்க? தாத்தாவா? யாரை பார்க்கணும்? அப்பாவையா அம்மாவையா? உள்ளே வாங்க. அவளையே பார்த்து நின்ற தரகரிடம், ஐயா, வீட்டுக்கு வெளியே நிற்கீங்க, உள்ளே வாங்க. அழைத்தவள் பின்னால் வந்த தரகர் கூடத்தில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்தவாறே வீட்டை நோட்டமிட்டார். அதற்குள் அவள் எடுத்து வந்த காஃபியை வாங்கி கொண்டவர் குடிக்க தயாரானார். யாரம்மா அது? கேள்வியை கேட்டுக்கொண்டே அந்த குரல் அருகில் வந்தது. காஃபியை ஓரமாக வைத்தார் தரகர். நான் ஒரு தரகர். உங்கள் மகளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். அவர்கள் சொன்ன பதில் கேட்டு தரகர் ஆடித்தான் போனார். நாங்கள் இது நேரம் வரை அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலை. அவளோட மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு நாங்கள் அலைன்ஸ் பார்க்குறோன்னு சொன்னது யார்? ஒவ்வொரு வீட்டுக்கும் யார் வரா போகிறான்னு கணக்கெடுத்துட்டு இருக்காளா? அந்த திண்ணையில் உட்காந்துட்டு ஒரு கிழவி, அவதானே? இல்லை, நானாக தான் வந்தேன். தரகர் கூறியதும், அது எப்படிங்க? இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் நாங்கள் சொல்லாமலே வர்றீங்க? ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா 1000 மாப்பிள்ளை வீடு தேடி வரும். ஒரு மாப்பிள்ளைனா 1000 பொண்ணு வீடு தேடி வரும். இது இயல்பு தானே? உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிறது நம்பும்படியா இல்லையே. வாயை தேய்த்து கொண்டே கூறினார். உங்கள் மகளுக்கு நீங்கள் எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்து வைத்திருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் நான் சொல்கிற பையனுக்கு மணமுடிப்பீர்களா? தரகரின் முன்னால் போடப்பட்ட சோஃபாவில் முருகேசனும் அவர் மனைவியும் உட்கார்ந்து கொண்டனர்.
எங்கள் மகளுக்கு நாங்கள் பார்க்குற முதல் வரன் இது. அதுவாகவே தேடி வந்திருக்கு. சரி சொல்லுங்க. தரகர் இளங்கோவை பற்றிய தகவல்களை கூறிக்கொண்டே, உங்கள் மகளோட பெயர் என்ன? இவதானே பொண்ணு? இல்லை, இவள் 2வது +2 படிக்கிறா. அப்போ முதல் பொண்ணு? அவள் ME முடித்து ஒரு கம்பெனியில் மேலாளராக இருக்கிறா. அந்த நேரம் பார்த்து கேட்டும் திறந்தது. தரகர் வெளியே எட்டி பார்க்க ஒன்றும் தெரியவில்லை. அக்கா வந்தாச்சுப்பா, இளைய மகள் கூற, அக்காவை இங்க வர சொல்லுடா. தந்தையின் முன்னால் வந்து நின்றவளை பார்த்தவர் அதிசயித்தார். மாநிறத்திலும் அவனுக்கு பொருத்தமான அழகு, உயரம், படிப்பு, குடும்பம். இளங்கோ, நீ அதிர்ஷ்டசாலிடா, மனதுக்குள் கூறிக்கொண்டார். அம்மா, அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. உனக்கு அவனை பிடிக்கும். டௌரி எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க? அவன் டௌரி பற்றி பேசவில்லை. நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் உங்கள் பிள்ளைக்குத்தானே கொடுக்க போறீங்க. நான் அப்பா கிளம்புறேன். 1 நிமிடம் இருங்க தாத்தா, சாப்பிட்டு போகலாம். மதிய சாப்பாடு முடிந்ததும் கிளம்ப ஆயத்தமானார். ஏதோ நினைத்தவராய் தன் கையில் இருந்த அலைபேசியில் யாரிடமோ பேசினார். அந்த நேரத்தில், நீ ஏண்டா அந்த தம்பிக்கிட்ட பேச விரும்புகிற? நான் வேலை பார்க்கணும்ப்பா, அதற்கு பர்மிஷன் வாங்கணுமே. திரும்பி பார்த்து வந்த தரகர், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு புள்ளைய பையன் பார்க்க வருகிறான். அவனுக்கு பாப்பாவிடம் ஏதோ பேச வேண்டுமாம். வரேன் தம்பி. கிளம்பி விட்டார். என்ன பேச போகிறான் என்னிடத்தில்? தீவிர யோசனையில் ஆழ்ந்தாள் பிரியா. அன்று தன்னை பார்க்க வருவதாக கூறியிருந்த மாப்பிள்ளை இன்னும் வரவில்லை. மணியும் 10 ஆகிவிட்டது. பட்டுப்புடவை உடுத்தி வீட்டின் உள்ளே சுற்றி வந்தவள், அவன் வர காலம் தாழ்த்தவே அலுவலகம் செல்லும் எண்ணத்துடன் உடுத்தியிருந்த புடவையை மாற்றிவிட்டு வேறு சேலைக்கு மாறியிருந்தாள். அந்த நேரம் கீழே இருந்து, அக்கா வேகமாக கீழே இறங்கி வா. திவ்யாவின் குரல் பலமாக ஒலித்தது. கார் சாவியை எடுத்துக்கொண்டு மாடிப்படி வழியாக இறங்கி வந்தவளை அனைவரும் பார்க்க அவன் மட்டும் தரையை பார்த்திருந்தான். அவனை கடந்து கிச்சனுக்குள் நுழைந்தவளை அவன் திரும்பியும் பார்க்கவில்லை. பெரிய ட்ரேயில் அனைவருக்கும் காஃபியை பரிமாற கையிலேந்தி வந்தவள் அவன் பக்கத்தில் வந்ததும் தரகர் அவன் கையை தட்டிவிட நிமிர்ந்து பார்த்தவன் கண்களை அவளது கண்கள் ஊடுருவ, உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். தந்தையோ அவளை பார்த்து கண்ணை காட்ட இருவரும் கூடத்தை ஒட்டியபடி இருந்த அறைக்குள் நுழைந்தனர். இருவருக்கும் இடையே 5 அடி தூரம் இருக்க வேண்டும். இருவரும் சில நிமிடங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றனர். சுதாரித்து கொண்டவன் முதலில் பேச ஆரம்பித்தான். தன்னை பற்றி கூறிக்கொண்டே வந்தவன் ஒரு கட்டத்தில் தான் கல்யாணம் பண்ண விரும்புவதன் காரணத்தை கூற தொடங்கினான். நான் கல்யாணம் பண்ண நினைக்க காரணம், இந்த சமூகத்தில் எல்லோராலும் அவமானப்படுத்தப்பட்டேன். எனக்கு அதே சமுதாயத்தில் ஒரு தகுதி வேண்டும். அவளை பார்க்க, அவளோ அப்படியா அப்புறம் என்றவாறு அவனை நோக்கி சிறு குழந்தை போல் ஓடிவர அவசர அவசரமாக இருவருக்கும் இடையில் அவன் கையை வைத்துவிட்டு, ஸ்டாப் ஸ்டாப், கீப் டிஸ்டன்ஸ். அவள் நின்றதும், என்னை உதாசீனம் செய்தவர்கள் மத்தியில் நானும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். கல்யாணமானாலும் நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ முடியாது. ஏன், நீங்கள் 3ஆம் பாலினமா? இல்லை, அவசரமாக மறுத்தான். எனக்கு இந்த கல்யாணம், காட்சி, குழந்தை இதெல்லாம் ஒத்து வராது. அதனால் நாம் இருவரும் ரயில் பயணிகள். இருவரும் ஒரே ஸ்டேஷனில் சேர்ந்து ஏறவும் முடியாது, சேர்ந்து இறங்கவும் முடியாது. வெவ்வேறு ஸ்டேஷனில் ஏறுகிறோம். நீ இதற்கு கட்டுப்பட்டு வாழ விரும்பினால் கடைசி வரை என்னுடன் பயணம் செய்யலாம். கணவன் என்கிற உறவை என்னிடம் எதிர்பார்க்காமல் இடையில் இறங்குவதாக நீ இருந்தால் என்னிடம் டிவோர்ஸ் வாங்கி கொள்ளலாம். உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படியா? யோசித்தாள். எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேண்டும். 20 லட்சமா? ஆமாம். நான் டிவோர்ஸ் வாங்கி வந்தால் ஊர் உலகம் என்னை காரி துப்பும். எனக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். என் தங்கையின் திருமணம் கேள்விக்குறியாகிவிடும். என் பெற்றோர் நிலைமை மோசமாகும். ஸோ எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேண்டும். சரி, கண்டிப்பாக தருகிறேன். அடுத்து ஒன்று. பிரியா புருவத்தை உயர்த்த, அவனோ, நான் உனக்கு தாலி கட்ட மாட்டேன். கோயிலில் வைத்து இருவரும் எளிமையாக மாலை மாற்றி கொள்ளலாம். இந்த ரயில் பயணம் முடியும் வரை நீ வெளியே போகக்கூடாது, சரியா? அவள் பொம்மையாய் தலையாட்ட இருவரும் வெளியே வந்தனர். கல்யாண பேச்சு முடிவாக கோயிலில் வைத்து இரு குடும்பத்தார் முன்னிலையில் மாலை மாற்றி கொள்ளலாம். அவன் கூறியதும் தான், வேண்டாம்,